மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பூசணிக்காய் கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பூசணிக்காய் கூடை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்கலைன்னா அதோட லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டிங்லேயும் இந்த கூடையோட டுட்டோரியல் லிங்க் இருக்கும், பாருங்கள். இது வந்து நான் வந்து டியூபோ பீட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த டிசைன் வந்து நான் போட்டிருக்கேன். பாருங்கள், கீழே வந்து பேசிக் நாட் தான் போட்டிருக்கேன், ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். மேலேயும் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா அகலமாக வந்திருக்கு இந்த கூடை. நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், பூஜை கூடையாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போடணும்னு நான் நினச்சேன். அதனால வந்து நாட்ஸ் யூஸ் பண்ணியே நான் வந்து இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். நிறைய சகோதரிகளுக்கு வந்து உருட்டு ஹேண்டில் வந்து எனக்கு போட தெரியல மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். 2 வயர்ஸில் இருந்து உள்ளே வந்து ஒயர் வச்சு போடுறதுலேருந்து எல்லா டைப் ஹேண்டில் டுட்டோரியல்ஸும் நான் போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் நிறைய சகோதரிகள் வந்து எனக்கு ஹேண்டில் போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டிலே போட தெரியலனா கூட இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் போட்டுற முடியும். நம்ம வந்து உருட்டு ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து பின்னுவோம் பாருங்க, அந்த மாதிரி இது இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த கூடை வந்து நீங்கள் தான் போட்டிருப்பீங்க, இந்த டிசைனில் நீங்கள் தான் போட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து ஹேண்டில் போடும்போது இதே நாட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே போட போகிறோம். அவ்வளோதான் வந்து இந்த ஹேண்டிலுக்கு வந்து டிஃப்ரென்ஸு. நீங்கள் வந்து கூடை போட தெரிஞ்சிச்சுன்னா போதும், இந்த ஹேண்டிலும் ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு வந்து வேறு எந்த டெக்னிக்கும் இல்லை. இது வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் 2 கலர் யூஸ் பண்ணி, எல்லோ அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கறனால இந்த பூசணிக்காய் கூடைக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து ஒரு கொடி மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. பூசணி கொடி மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. 2 கலரும் நல்லா மிக்ஸ்ட் ஆகி வந்திருக்கு. 2 கலரும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கனால நமக்கு கான்ட்ராஸ்டாக தெரியுது. பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஹேண்டில். இதில் வந்து இந்த ஹேண்டில் வந்து இந்த கூடையோடு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய சகோதரர்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒயர் விட்டு தான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா ஒயரில் வந்து நம்ம சொருகும் போது மேலே வந்து நமக்கு அசிங்கமாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாகவே நமக்கு பிரிஞ்சிட்டும் வந்துடும். ஆனால் நான் சொல்லியிருக்க மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போதுமே பிரியாது. கூடை வந்து பிஞ்சு போகிற டைமில் தான் இந்த ஹேண்டிலும் நமக்கு பிஞ்சு போகும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து எப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் ஒயர்கள் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணி கேட்கலாம். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எங்கள் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னும் வேறு விதமான ஹேண்டில்ஸ் எல்லாம் நான் வந்து போட்டு காட்டணும்னு நினச்சிங்கன்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட ஃபோட்டோஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். உங்களுடைய ஃபோட்டோஸையும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இப்போ வாங்க இந்த அழகான இந்த பூசணிக்காய் கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து எவ்வளோ ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த கூடைக்கான ஹேண்டில் போடுறதுக்கு நான் வந்து 2 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் நான் 14 ஃபீட் அளவில் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த 2 ஒயரையும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இதை ஈக்குவலாக வச்சுக்கலாம். ஈக்குவலாக வச்சுட்டு இதில் வந்து ஒரு நாட் போட்டுடலாம். இந்த 2 ஒயரையும் ஃபோல்டு பண்ணி நம்ம நார்மலாக ஸ்கொயர் நாட் போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு நாட் போட்டேன். இனி வந்து எல்லோ கலர் ஒயரை வந்து அடுத்த ஹோல்குள்ளே நம்ம வந்து உள்ளே விட்டு வெளியே எடுக்கலாம். இந்த ஹோலில் தானே நம்ம வந்து க்ரீன் கலர் போட்டோம். அடுத்த ஹோலில் வந்து எல்லோ கலர் ஒயர் போட்டுடலாம். இதையும் இழுத்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கலாம். இப்போ இதையும் ஈக்குவலாக நான் வச்சுட்டேன். இனி இந்த சைடு திருப்பி வச்சுட்டு இதுலேயும் நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 2 கலரில் நாட்ஸ் போட்டேன். இனி வந்து இந்த சைடு வந்து ஒரு எல்லோ ஒயர் இருக்குது, இதில் வந்து ஒரு க்ரீன் ஒயர் இருக்குது. இதை 2ஐயும் சேர்த்து நம்ம நாட் போட்டுடலாம். நம்ம கிராஸ் கட் கூடையில் போடுவோம் பாருங்கள், அதே மாதிரியே தான்.
எக் ஷேப்பில் சேர்ற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டு வரணும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பேசிக் நாட் போட தெரிஞ்சால் போதும், இந்த ஹேண்டில் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சில பேர் வந்து உருட்டு ஹேண்டில்லாம் போடுறது ரொம்பவே சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல எக் ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலையும் நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இதில் வந்து நம்ம ஒரே இடத்துல வச்சு போட முடியாது, திருப்பி திருப்பி வச்சு தான் போடணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக நாட்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எல்லோ கலரில் மீட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எல்லோ கலர் நாட் போட்டுடலாம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நாட் வந்து க்ரீன் கலரும் ஒரு நாட் வந்து எல்லோ கலரும் மாற்றி மாற்றி கிடைக்கும். சைடில் வந்து வெறும் மிக்ஸ்டு நாட் மட்டும் கிடைக்கும் பாருங்கள். இப்போ எல்லோ கலர் நாட் கிடச்சிருச்சு. நீ பின்னாடி திருப்பி வச்சு க்ரீன் கலர் நாட் போட்டுடலாம். ஒயர் வந்து லென்த்தாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இனி சைடில் பாருங்கள் இன்டூ ஷேப் இருக்குது. நமக்கு வந்து எல்லோ கலர் ஒயரும் க்ரீன் கலர் ஒயரும் எக் ஷேப்பில் மீட் ஆகுது. இந்த ரெண்டு சைடும் நம்ம மிக்ஸ்டு நாட் போட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு க்ரீன் நாட் கிடைக்கும். பின் பக்கம் எல்லோ நாட் கிடைக்கும். இனி அடுத்து ரெண்டு சைடும் மிக்ஸ்டு நாட் போட்டுடலாம். இனி வந்து பேக் சைடில் க்ரீன் கலர் நாட் வரும், ஃப்ரண்ட் சைடில் எல்லோ கலர் நாட் வரும். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம கூடையோட அட்டாச் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பேக் சைடு இருக்கிற இந்த க்ரீன் கலர் ஒயரை எடுத்துட்டு இந்த இடத்துல உள்ளே விட்டு அடுத்த ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுக்கணும். சேம் லைனில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி போடணும். நம்ம எந்த லைனில் ஆரம்பித்தோமோ அதே லைனில் தான் நம்ம போடணும். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துட்டு சேம் லைனில் நம்ம வந்து இதை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டு இந்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒயரை இந்த ஹோலில் விட்டு அடுத்த ஹோல் வழியாக வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டேன். இனி இந்த இடத்துல பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு வெளியே எடுக்கும்போது இந்த ஹேண்டில் வந்து கூடையோட ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல நமக்கு க்ரீன் நாட் கிடச்சிருச்சு. இனி இந்த இடத்துல நார்மலாக போடுற மாதிரி எல்லோ நாட் போட்டுடலாம். இனி எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, கண்டினியூஸாக நம்ம போட்டு வரலாம். ஒவ்வொரு லைன்லேயும் 2 நாட்ஸ் போட்டு வரணும். பாருங்க, எல்லோ நாட் போட்டேன். இனி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு மிக்ஸ்டு நாட் போட்டுடலாம். இனி எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, இதே மாதிரி போட்டு வரணும். இதில் வந்து க்ரீன் கலரும் எல்லோ கலரும் நம்ம கொடுத்துருக்கறனால இது வந்து இந்த பூசணிக்காய் கொடி மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வாங்க. லாஸ்ட் எண்டிங் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துலையும் 2 ஒயரை வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த ஹேண்டில் வந்து இந்த கூடையோட ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இனி வந்து அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு 2 லைன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா. இனி வந்து இருக்கிற ஒயரெல்லாம் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 ஒயரையும் இந்த ஹோலில் விட்டு உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோ ஒயரை வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஹோலில் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுறலாம். இனி வந்து திருப்பி வச்சுட்டு 2 ஒயராக நம்ம நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு ஒயரை வந்து உள்ளே சொருகி விட்டுறலாம். நம்ம வழக்கமாக சொருகிற மாதிரியே ஸ்ட்ரைட்டாக சொருகிடலாம்.
இந்த மாதிரி எல்லா ஒயரையும் உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த பூசணிக்காய் கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ரொம்பவே அட்ராக்டிவாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு சைடு வந்து எல்லோ நாட்டும் ஒரு சைடு வந்து க்ரீன் நாட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ஹேண்டில் போட தெரியலைன்னா கூட இந்த ஹேண்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் போட்டுற முடியும். இந்த ஹேண்டில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேண்டில் போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.